அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு. அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளின் நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் இடத்திற்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலங்க. சிவன்மலை கோவிலில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொன்னால் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம். நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சியை முன்னதாகவே உணர்த்துறதுனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயரும் இருக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களுடைய கனவுல வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்கிறது தொன்று தொட்டு வழங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பக்தர்கள் கனவுல தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தா மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு சுவாமியிடம் அர்ச்சகர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு நிற பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க. அதில் வெள்ளை பூ விழுந்தது அப்படின்னா அனுமதி கிடைச்சது அப்படின்னு அர்த்தம். அதற்கு பிறகு ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படுது. இது வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மண், துப்பாக்கி, ஏர்கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், குங்குமம், இளநீர், தங்கம், சர்க்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, ருத்ராட்சம் இப்படி பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளுக்கு அப்படின்னு கால நிர்ணயம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. முருகப்பெருமான் அடுத்த பக்தருடைய கனவுல வந்து குறிப்பான ஒரு பொருளை உணர்த்துற வரைக்கும் அந்த பொருள் வந்து அந்த உத்தரப்பெட்டியில் வைத்து பூஜிக்கப்படுது. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்து ஆன்மீக ரீதியாக மகத்துவம் பெற்றதாக இருந்தாலும் இதனுடைய நேரத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடம் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா முருகப்பெருமானே நேரடியாக பக்தருடைய கனவில் தோன்றி இந்த குறிப்பால் உணர்த்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறது வந்து அந்த நேரம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான பலன்களை வந்து கணிசமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானினுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களில் என்னதான் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்தாலும் கூட அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. வேலை, தொழில், வளர்ச்சி மீது நீங்கள் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதில் நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரம், தொழில் மூலமாக உண்டாகக்கூடிய செலவுகளும் சற்று குறைய ஆரம்பிக்குங்க. புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனால் அவர்களிடத்துல நீங்கள் திறமையாக பேசி தக்க வைத்து கொள்வது ரொம்ப நல்லது. வியாபாரம், தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புதிய திட்டங்களை பற்றி ஆலோசனையும் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவதும் நல்லதுங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுறதை விட்டுட்டு நிதானமாக உங்களுடைய கருத்தை சொல்றது நன்மையை தரும். பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். புதிய எண்ணங்கள் உண்டாக பெறுவீங்க. புது நபர்களினுடைய நட்பும் கிடைக்கப் பெறலாம். கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறும். காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும். மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும். அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தை வழிபட அந்த கவலை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதே சமயம் ஆன்மீக நாட்டம் அதிகரித்து கொள்வதன் மூலமாக மன நிம்மதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மற்றொரு புறம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கூட்டு
தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக தாங்க இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் எதுவும் ஏற்படாது. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு சொகுசு வாழ்வில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ளுங்க. பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் உண்டாகத்தான் செய்யும். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தங்களுக்கு ஏற்படலாம். வீடு மனை வண்டி வாகனங்களால் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதனால் மற்றொரு புறம் அலைச்சல் மனசோர்வு உண்டாகத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிடல் அவசியம். பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள பாருங்க. அதே மாதிரி சற்று அலைச்சல்களும் நெருக்கடிகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாகதாங்க செய்யும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பிறகு வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் திருமண சுப காரியங்கள் கைகூடவும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையில் ஒற்றுமை புத்திர சிறப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு உண்டாகுங்க. அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா துவக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். தேவையற்ற பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம், வந்து போகலாம். எந்த ஒரு வேலைகளையுமே சரியாக முடிக்க முடியாத சூழல் பலருக்கும் ஏற்படுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் படிப்படியான வெற்றி கிடைக்க துவங்கிடுங்க. புதிய முயற்சிகளை கடைசி 3 வாரங்களில் நீங்கள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை தவறவிட வேண்டாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் துணிச்சலாகவும் நீங்கள் நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா முடிவுகளையும் சர்வசாதாரணமாக எடுப்பீங்க. நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கவே மாட்டீங்க. உங்களுடைய நல்ல நேரம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றியை காண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய காலமாகவும் அமையப்பெறலாம். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா மனக்குழப்பம் உங்களுக்கு உண்டாகும். அதனால் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகளும் விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பயணங்கள் மூலமாக நன்மையை அடைவீங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவாங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாகவே இருக்கப்பெறும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஓரளவுக்கு லாபம் அடைவதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எப்பொழுதுமே இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளினுடைய செயல்பாடுகள் தங்களுடைய மன திருப்தியை அதிகரிக்க செய்யும். வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கக்கூடிய சூழ்நிலை தங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கண்ணோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. வேலை தவறி உணவு உண்ணும்படியும் நேரலாம். தொழிலில் திடீர் போட்டி இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பணியாற்றுறதுனால உடல் சோர்வடையும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேலிடத்திடம் கொஞ்சம் பேச்சுக்களை தவிர்ப்பது, அதாவது வீண் பேச்சுக்கள் விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் இவை எல்லாத்தையும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது வேண்டாத பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். சாதுரியமான தங்களுடைய பேச்சின் மூலமாக வியாபாரத்தில்
கூடுதல் லாபத்தை பெற முடியும். விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்க பெறும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமானது. குடும்ப வாழ்க்கைக்கும் நீங்கள் தனித்துவமான முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். நிதி நிலைமை சற்று சீராகவே இருக்கும். அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. படைப்பு திறன் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யலாங்க. குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் நிதானமாக பேசுவதோடு வெளிப்படையான மனநிலையோடு அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது.